நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1/5/2024 மாலை 5:30 மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார். 11/5/2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் வந்து 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1/5/2024 11/5/2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். இது ஏன் மிக முக்கியமானது அப்படின்னா, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்பொழுது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இயற்கை சுபரில் முதல் சுபராக கருதக்கூடியவர் குரு பகவான். நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமே, ஆனால் சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை 2 மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா தனகாரகன், புத்திகாரகன், அதாவது தனகாரகன், அதை தவிர வந்து புத்திரகாரகன், அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது. குரு எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும். இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார், இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார். கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார். ஏன்னா அதிகமான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர். அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார். அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும். சரி, இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார். ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா, குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு 7ஆம் பார்வை, எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது 180 டிகிரி. அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார். அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது. இதனால் வந்து பார்த்தாலேயானால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம், பேச்சுகளில் நல்ல வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தோம்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது 5-9 பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதன் மூலியமாக அவர் கன்னியா ராசியையும் பார்க்குறார், மகர ராசியையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் கன்னியா ராசி,
விருச்சிக ராசி, மகர ராசி, இந்த 3 ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் அதாவது தலைக்கு வந்து தலைப்பாக போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தோம்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது. அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லுவாள். குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் 2ஆம் இடத்துலையும் 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையும் 9ஆம் இடத்துலையும் இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் 7ஆம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபுக்தியும் அதற்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. ரொம்ப நாளாக தட்டி போனவாளுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குருபலன் வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை, அதாவது மறைந்திருக்கிறார், அதனால் வந்து அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு 3 தரமாவது சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், இல்லைன்னா ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும், வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கறதும், அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது, அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக, அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது. இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது, குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும், நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறதன் மூலியமாகவும், உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போது பேரர் 1/5/2024 11/5/2025 வரலும் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போயிடுறார். இதன் மூலியமாக 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். என்ன சார் இது, குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இப்போ அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் இந்த பிஆர் அந்த மாதிரியான அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, க்ரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாக்கியம் உண்டு. தந்தைக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதனே போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த முயற்சியாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி போயின்னு இருக்கு. 7.5 சனி போச்சுன்னா அபரிமிதமான செலவுகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு இருக்கார். அதனால் துர்கிரகங்கள் மறைந்து இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மாறக்கூடும், புதிய வேலை செல்லக்கூடும், டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய தொல்லையை கொடுத்து நின்றிருப்பார். அவரை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது பார்ட்னர் ரொம்பவும் நுணுக்கி பார்த்து பிரச்சனைகள் என்ன இருக்குன்றதை பார்த்து கொண்டே இருப்பார். இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வரும். நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது இப்போ முதல் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலம் வந்துருத்து அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 2வது சம்சாரம், அதாவது முதல் சம்சாரம் தவறிய நிலையிலையோ, அதாவது முதல் எதிர்பாலினத்தவர் தவறிய நிலையிலையோ, அதை தவிர முதல் 2வது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள், ஏன்னா ராசிநாதனே 11ஆம் இடத்தை பார்க்குறார், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் இந்த இதில் ஜோதிடம் சொல்பவர்கள், அதை தவிர குருத்துவம் தொழிலான ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அதை தவிர டீச்சர்ஸ், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் கணிதம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மத சார்பு மிக்க சொற்பொழிவாளர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, மீன் வளங்கள், அதை தவிர கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இதில் குரு பெயர்ச்சியில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி நடத்துறதுனால அபரிமிதமான தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நாள் பணம் வந்துட்டு இருந்தது, அதில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வேலை மாற்றம் வரும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும்.